The Seven Church Ages. This message was delivered by Brother William Marion Branham on Wednesday night, May 12, 1954, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. 7 சபை காலங்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரான்ஹம் அவர்களால் மே மாதம் 12ஆம் தேதி 1954 வருடம் புதன்கிழமை இரவு அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரான்ஹம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Lord Jesus. And it's with great anticipations that I look forward to this night of service. கர்த்தராகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவுகளின் ஆராதனைக்காக நான் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு எதிர்நோக்கிக் கொண்டு, trusting that somehow in some way that our heavenly Father will smile his blessings to us. அதை எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் நம்முடைய பரலோக பிதா புன்னகை புரிந்து தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளுவார் என்று நம்புகிறேன். And ever so often I get an opportunity to get in to have these services here in the church. ஒவ்வொரு முறையும் இந்த சபையில் நடைபெறும் இந்த ஆராதனைகளை இங்கே நடத்த இங்கே சபையின் அங்கத்தினர்களாகிய குழுவினரோடும் the group, you little group that's the members here of the church and the visitors, of course. சிறு குழுவாகிய உங்களோடும் வருகையாளர்களோடும் நிச்சயமாகவே எனக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. And this was not announced. This was just a regular Wednesday night prayer meeting, and I said maybe tonight we'd find out whether they're coming back. இது அறிவிக்கப்படவில்லை. அது ஒரு வழக்கமான புதன்கிழமை இரவு ஜெபக்கூட்டமாக இருந்தது. மேலும் நான் ஒருவேளை இன்றிரவே நாம் திரும்பி வரலாமா என்று கண்டறியலாம் என்று. I thought if we'd take it over and maybe announce it for the next week, why it would. We can't see too many people here. நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். அடுத்த வாரத்தில் அதை அறிவிக்கலாம். ஏன் அது நாம் இங்கு அதிகமான ஜனங்களை உட்கார வைக்க முடியாது. And these type of services, if God willing, is not directed to the. It's directed to the church for the benefit of the church. தேவனுக்கு சித்தமானால் இந்த விதமான ஆராதனைகள் நடத்தப்படுவதில்லை. அது சபையின் நன்மைக்காக சபையை நோக்கி நடத்தப்படுகிறது. Where we feel that it's so greatly needed at the time, everywhere, is to for the edifying of the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரம் பக்தி விருத்தி அடைவதற்கென எங்கும் அது மிகவும் அவசியமாய் உள்ளது என்பதை நாங்கள் உணர்கிறோம். And now this in teaching, I've had the healing services for 8 years straight, and then teaching is going to be kind of something new. மேலும் இப்பொழுது இது போதனையில் உள்ளது. நான் தொடர்ந்து 8 வருடங்களாக சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்தி வருகிறேன். அதன் பின்னர் போதித்தல் அது ஒரு விதமான புதியதாக இருக்க போகிறது. And I was thinking this afternoon when I opened the Bible after being very busy through the day, I thought, well, I told the people I'd teach on the 7 church ages, maybe if the Lord willing. நான் இன்று பிற்பகல் நாள் முழுவதும் மிகவும் மும்முரமாக இருந்துவிட்டு வேதத்தை திறந்து பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருக்கு சித்தமானால் 7 சபை காலங்களின் பேரில் நான் போதிப்பேன் என்று ஜனங்களிடம் கூறினேன் என்று எண்ணினேன். I got to reading and just got that real happy when I started reading it, and I thought, well, I can take all that in one night, an hour. நான் அதை வாசிக்க துவங்கின போது, நான் அதை படிக்க துவங்கின போது உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் நான் நல்லது, என்னால் அதையெல்லாம் ஒரே இரவில் 1 மணி நேரத்தில் எடுத்துவிட முடியும் என்று எண்ணினேன். So I didn't know what the Holy Spirit would have us to do. We don't try to set anything. It's just if it be Thy will, Lord. See, that's the best. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்ய வைப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் எதையும் அமைக்க முயற்சிப்பதில்லை. அது கர்த்தாவே, அது உமக்கு சித்தமானால் பாருங்கள், அதுவே மிக சிறந்ததாகும். And then if be the will of the Lord, I'd like to teach tonight on the church ages, and tomorrow night on the mark of the beast, and the next night on the seal of God. And that அப்படியானால் அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்குமானால்
நான் இந்த இரவு சபை காலங்களை குறித்து போதிக்க விரும்புகிறேன். நாளை இரவு மிருகத்தின் முத்திரை என்ற தலைப்பிலும் அதற்கடுத்த இரவு தேவனுடைய முத்திரை என்ற தலைப்பிலும் போதிக்க விரும்புகிறேன். And then Saturday, my brother janitor was just telling me today, he said if he had a Saturday night, Sunday morning, usually when the strangers come in to our midst, why the church would be very dirty and so forth. அதன் பின்னர் சனிக்கிழமை என்னை நம்முடைய சகோதரன் வாயிற்காப்போன் இன்றைக்கு எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் அதை சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை வைத்திருந்தால் வழக்கமாக அந்நியர்கள் நம் நடுவில் வரும்போது ஏன் சபை மிகவும் அசுத்தமாயும் இன்னும் பல்வேறுபட்டதாயும் இருக்கும் என்று கூறினார். So they suggested just have Wednesday, Thursday, and Friday, and Sunday morning, Sunday night. And I said, well, that would be perfectly all right as far as I was concerned. எனவே புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு காலை, ஞாயிறு இரவு என்று மாத்திரமே இருக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்தனர். மேலும் நான் பாருங்கள், என்னை பொறுத்த மட்டில் அது முற்றிலும் சரியாயிருக்கும் என்றேன். So then we'll try, if the Lord willing, have it Wednesday, Thursday, Friday, Sunday morning, and Sunday night. And perhaps Sunday night we may have a baptismal service. ஆகையால் கர்த்தருக்கு சித்தமானால் புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவும் அதை நடத்த முயற்சிப்போம். மேலும் ஒருவேளை ஞாயிறு இரவு நாம் ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடத்தலாம். People has already been asking about being baptized. And so now ஞானஸ்தானம் கொடுப்பதை குறித்து ஜனங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தனர். எனவே இப்பொழுது and we'll try every night to begin just on time at 7:30. I get the platform by 8 o'clock. We ought to be evacuated from the tabernacle by 9:30, the Lord willing. So I know you work and we have respect to that. நாம் ஒவ்வொரு இரவும் சரியான நேரத்தில் 7:30 மணிக்கு துவங்க முயற்சிப்போம். நான் 8 மணிக்கு மேடைக்கு வந்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் 9:30 மணிக்குள் கூடாரத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். எனவே நீங்கள் பணிக்கு செல்லுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அதை குறித்து எங்களுக்கு மரியாதை உண்டு. And now these little messages out of the book of Revelations are directed to the church. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து இந்த சிறு செய்திகள் சபைக்கு அனுப்பப்படுகின்றன. Wish everyone would bear this in mind, that they're not directed towards anybody's religion or any other motive, only just to my best of my knowledge to the reading and explaining of the Word of God. இதை ஒவ்வொருவரும் மனதில் கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அதாவது அவர்கள் யாருடைய மார்க்கத்தை நோக்கியோ அல்லது வேறெந்த நோக்கத்தை நோக்கியோ திசை திருப்பப்படுவதில்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டின வரையில் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் அதை விளக்குவதற்கும் மாத்திரமே நான் விரும்புகிறேன். பார்த்தீர்களா? It's not through any selfish motive, or it's not directed towards anybody, any individual, or anybody's church, anybody's religion. அது எந்த சுயநல நோக்கத்தினூடாகவும் தள்ளப்படுகிறதல்ல, அல்லது அது யாரையும் நோக்கியோ எந்த தனிப்பட்ட நபரையோ அல்லது யாருடைய சபையோ யாருடைய மார்க்கத்தையோ நோக்கியதா இருக்கவில்லை. And the reason that I like to teach on this revelation here at the tabernacle, being my own church, well, I just feel like I'm home, and I just kind of give my sheep the kind of diet that I thought they needed. Some part. எந்த வெளிப்பாட்டின் பேரில் நான் இங்கே கூடாரத்தில் போதிக்க விரும்புகிற காரணம் என்னவெனில், என்னுடைய சொந்த சபையா இருக்கிறபடியால் ஏன் நான் வீட்டில் இருப்பது போன்றே உணர்கிறேன். மேலும் உங்களுக்கு தெரியும், என் நாடுகளுக்கு தேவை என்று நான் நினைத்த ஒரு விதமான உணவை நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், People sometimes have to put a little salt in when the alfalfa is a little moldy, it might hurt the sheep, so once in a while when maybe the alfalfa gets a little moldy around the church. ஜனங்களே, உங்களுக்கு தெரியும், அல்ஃபல்ஃபா என்ற உயர் ரக மணல் புல் வகை கொஞ்சம் பூசப்பட்டிருக்கும் போது சில சமயங்களில் அவர்கள் சிறிதளவு உப்பை போட வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அது ஆடுகளை சேதப்படுத்தலாம். ஆகையால் எப்பொழுதாவது ஒரு முறை இந்த அல்ஃபாஃபா சபையை சுற்றிலும் சிறிது பூஞ்சை காளான் ஆகும்போது A little difference has come up, so I think a little salt kind of is a savior, don't you think so? Amen. It kind of keeps them from getting sick. மேலும் சிறு வேறுபாடுகள் தோன்றுகின்றன. எனவே ஒரு சிறு உப்பு ஒரு மாதிரி ஒரு ருசிகரம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா?
அது ஒரு விதமாக அவர்கள் வியாதிப்படாமல் தடுக்கிறது. So now we pray that God will bless us in these efforts. And how many just feeling just as men and women like we are. எனவே இப்பொழுது இந்த முயற்சிகளில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் எத்தனை ஆண்கள் மற்றும் பெண்களைப் போலவே நம்மைப் போலவே உணர்கிறோம். I would like to look into that tomorrow night on what is the mark of the beast. There's so much about in the Bible. Who has it? Who will have it? நான் நாளை இரவு மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன என்பதை குறித்து ஆராய விரும்புகிறேன். அதை குறித்து வேதாகமத்தில் ஏராளமானவைகள் உள்ளன. அதை வைத்துள்ளது யார்? யார் அதை பெற்றுக் கொள்வார்கள்? And then the next, there's coming a time where that's going to be, and I don't know, it may be now. We'll look and see. That there's going to be only two classes of people on the earth. அதன் பின்னர் அடுத்தது அது நடக்கப் போகிற ஒரு நேரம் வரப்போகிறது, எனக்கு தெரியாது. அது இப்பொழுது இருக்கலாம். நாம் நோக்கி பார்த்து அதாவது பூமியின் மேல் இரண்டு வகுப்பினர் மாத்திரமே இருக்க போகிறார்கள். And one's going to be marked with the devil and the other the mark of God. And I think that if we're nearing into that time, we better kind of go to looking around. ஒன்று பிசாசினால் குறிக்கப்பட போகிறது, மற்றொன்று தேவனுடைய முத்திரை. நாம் அந்த நேரத்தை நெருங்கிக் கொண்டிருப்போமானால் நாம் ஒரு விதமாக சுற்றுமுற்றும் பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். Find out what that thing is, because it certainly isn't going to come in only some great big something. The Bible said it would slip in so easy that it would deceive the very elect if it is possible. அது என்னவென்பதை கண்டறியலாம். ஏனென்றால் அது நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய காரியமாக மாத்திரம் உள்ளே வரப்போவதில்லை. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சிக்கும் என்றும் அது மிக எளிதாக நழுவிவிடும் என்றும் வேதம் கூறியுள்ளது. So we'll try, if God willing, to look to it tomorrow night. Now that's just the best. ஆகையால் தேவனுக்கு சித்தமானால் நாளை இரவு நாம் அதை முழுவதுமாக ஆராய முயற்சிப்போம். இப்பொழுது அதுவே என்னுடைய மிக சிறந்த. Bring your Bible along and your pencil and paper. You want to take down scriptures, and you just don't think that's just exactly right. Write in a little note and put it on for the next time. இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தையும் உங்களுடைய பென்சிலையும் காகிதத்தையும் கொண்டு வாருங்கள். நீங்கள் வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள். மேலும் அது முற்றிலும் சரியென்று நீங்கள் நினைக்கவில்லை என்றால் எனக்கு ஒரு சிறு குறிப்பை எழுதி அதை அடுத்த இரவுக்காக வையுங்கள். I remember staying a year and 6 months in this book of Revelation and the tabernacle here. That's what I like in teaching. I just love teaching. Oh my! I think it's wonderful. It gives the basis and settles the church. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இங்கே கூடாரத்தில் 1 வருடம் 6 மாதங்கள் தங்கியிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அதைத்தான் நான் போதிப்பதில் விரும்புகிறேன். நான் போதிக்க விரும்புகிறேன். ஓ என்னே, அது அற்புதமானது என்று நான் நினைக்கிறேன். அதுவே அடிப்படையை அளித்து சபையை தீர்த்து வைக்கிறது. Preaching. Now there's some people that are preachers. They can pick up the word with inspiration and sway it out there in places. That's watering the seeds that the teacher has taught. See? Now you got to put some seed in first and then water it. And the watering comes from the preaching of the word. மேலும் பிரசங்கத்தில் இப்பொழுது சில ஜனங்கள் பிரசங்கிமார்களாக இருக்கிறார்கள். அவர்களால் ஆவியின் ஏவுதலோடு வார்த்தையை எடுத்து அதை அங்கிருந்த இடங்களில் அசைக்க முடியும். அது ஆசிரியர் கற்பித்துள்ள விதைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுதல். பார்த்தீர்களா? இப்பொழுது நீங்கள் முதலில் விதையை விதைத்து அதன் பின்னர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தண்ணீர் பாய்ச்சுதல் வார்த்தையின் பிரசங்கத்திலிருந்து வருகிறது. There's a great vast difference between a teacher and a preacher. See, it's two different gifts of the Spirit all together, two different gifts. ஒரு போதகருக்கும் ஒரு பிரசங்கிக்கும் இடையே ஒரு பெரிய பரந்த வித்தியாசம் உண்டு. பார்த்தீர்களா? அது 2 வெவ்வேறு ஆவியின் வரங்கள். மொத்தத்தில் 2 வெவ்வேறு வரங்கள். And I humbly say this, but I haven't the gift of either. நான் இதை தாழ்மையாக கூறுகிறேன். ஆனால் எனக்கு 2 வரமும் இல்லை. But mine, as usual, is praying for the sick. That's what the Lord called me to do. And then in this time, it gives a relaxation of my mind. ஆனால் என்னுடையது வழக்கம் போல வியாதியஸ்தற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதாகும். அதை செய்யவே கர்த்தர் என்னை அழைத்தார். அதன் பின்னர் இந்த நேரத்தில் அது என் சிந்தனைக்கு ஒரு தளர்வை அளிக்கிறது. To study on something different, not having divine healing services, just teaching the word. And
Oh, we get along pretty good here. தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்தாமல் வித்தியாசமான ஒன்றை பற்றி படிக்க வெறுமன வார்த்தையை போதிக்கிறோம். மேலும் நாம் இங்கே நன்கு இணக்கமாக இருக்கிறோம். I remember you put up with me for a long time, about 12 years around here on it. இங்கே சுமார் 12 வருடங்களாக நீங்கள் அதை குறித்து நீண்ட காலமாக என்னோடு சகித்துக் கொண்டீர்கள் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. I used to say, with not meaning it for a joke, but the teaching is so rough, I said it's just like a fellow going to the table and eating the cornbread and beans. நான் வழக்கமாக கூறுவதுண்டு, அதை ஒரு கேலிக்காக பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் போதகம் மிகவும் கரடுமுரடாய் இருக்கிறது. நான் ஒரு நபர் மேசைக்கு சென்று சோள அப்பத்தையும் அவரையையும் புசிப்பது போன்றே இது உள்ளது என்று. Now, it's good for you, but you get a little tired of it once in a while. You might have something on the side, some ice cream and cake once in a while, but it kind of balances up the diet. எப்பொழுது அது உங்களுக்கு நல்லதுதான், ஆனால் அது குறித்து நீங்கள் சற்று சலிப்படைகிறீர்கள். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு முறை, அது மட்டுமின்றி சில ஐஸ்கிரீம் மற்றும் கேக்கை எப்பொழுதாவது ஒரு முறை உட்கொண்டால் அது ஒரு விதமான சமநிலை உணவாய் இருக்கும். But the good old-fashioned stuff will stick with you pretty good, and at least it gives you some starters. ஆனால் நல்ல பழங்காலத்து நாகரிகமான காரியம் உங்களுடன் நன்றாக ஒட்டி கொண்டிருக்கும். மேலும் குறைந்தபட்சம் அது உங்களுக்கு சில துவக்கத்தை அளிக்கிறது. Now, in this, it's my humble belief that we are living in the closing days of the world's history. இப்பொழுது இதில் நாம் உலக சரித்திரத்தின் முடிவின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே என்னுடைய தாழ்மையான நம்பிக்கையாகும். I want to make that real clear. Now, I could be wrong. I don't know. No one else knows. Jesus said not even the angels of heaven would know. நான் அதை உண்மையாகவே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நான் தவறாக இருக்கலாம், எனக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. இயேசு பரலோகத்தின் தூதர்களும் கூட அதை அறிய மாட்டார்கள் என்றார். He didn't know himself. He said that's only for the Father, the only one who knows. But it's sure and authentic that he is returning, and I just can't see anything else left but the coming of the Lord. அவர்தாமே அதை அறியவில்லை. அவர் அது பிதாவின் மூலமாய் மாத்திரமே, அதை அறிந்த ஒருவர் அவர் மாத்திரமே என்றார். ஆனால் அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயமானதாயும் நம்பத்தக்கதாயும் உள்ளது. கர்த்தருடைய வருகையை தவிர வேறொன்றும் விடப்பட்டிருப்பதை என்னால் காண முடியவில்லை. When I look and see the nations broke, I see politics broke, I see the homes broke, I see the church broke. நான் நோக்கி பார்க்கும்போது தேசம் நொறுங்குகிறது, அரசியல் உடைந்ததை நான் காண்கிறேன், வீடுகள் உடைக்கப்பட்டதை நான் காண்கிறேன், சபை உடைக்கப்பட்டதை நான் காண்கிறேன். There's just nothing else commended to God, that's all. Because they have nothing else. The morals of the nations broke, and the political parties are broken. For we trusted so much in our politics, they're broke. வேறு ஒன்றுமே அதை சீர்படுத்த முடியாது, தேவனை தவிர, அவ்வளவுதான். ஏனென்றால் அவர்களுக்கு வேறொன்றும் இல்லை. தேசத்தின் ஒழுக்கங்கள் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றன, அரசியல் கட்சிகள் நிலைகுலைந்து விட்டன. நாம் நம்முடைய அரசியலில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தோம், அவர்கள் நிலைகுலைந்துள்ளனர். And some great fellow in England not long ago said, well, democracy was all sails and no anchors. That said, there come a time that to be on soapboxes lectioneering. Well, that's true. அண்மையில் இங்கிலாந்தில் இருந்த ஒரு பெரிய நபர், பாருங்கள், ஜனநாயகம் என்பது அனைத்தும் பாய்மரங்களாக இருந்தன, நங்கூரமில்லை என்றார். அதாவது அவர்கள் சோப்பு பெட்டிகளில் அமர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் ஒரு நேரம் உண்டாயிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சரி, அது உண்மை. But he didn't think of his own beloved house of the Lord. It was a lot of sails, no anchor to it. Flew away also. ஆனால் அவன் தன்னுடைய சொந்த பிரியமான பாராளுமன்ற இரண்டாம் கட்ட துறைகளை குறித்து நினைத்து பார்க்கவில்லை. அது தளர்வுற்று உறுதியற்ற நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதுவும் கூட பறந்து சென்றது. And every kingdom of this world will be broke to pieces. Jesus Christ will rule and reign. Amen. So there's இந்த உலகத்தின் ஒவ்வொரு ராஜ்யமும் நொறுக்கப்படும், இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்து அரசாளுவார். எனவே அங்கே my hopes is built on nothing less என்னுடைய நம்பிக்கைகள் இயேசுவின் இரத்தத்திலும் நீதியிலும் தவிர than Jesus' blood and righteousness. எந்த ஒன்றின் பேரிலும் கட்டப்பட்டிருக்கவில்லை. All around my soul gives way.
என் ஆத்துமாவை சுற்றிலும் உள்ள யாவும் வழிவிட்டு He's all my hope and faith. அவரே என்னுடைய எல்லா நம்பிக்கையும் தங்குமிடவுமாய் இருக்கிறார். On Christ the solid rock I stand, திடமான கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் நிற்கிறேன். and all other grounds is sinking sand. மற்றெல்லா நிலங்களும் அமிர்ந்து கொண்டிருக்கும் மணலாகவே உள்ளது. And oh, how I wish now we start in for about a 3-month teaching service so you can get into the book of Revelations and tie it in with Daniel, the great visions. மேலும் நாம் இப்பொழுது ஏறக்குறைய 3 மாத போதக ஆராதனையை தொடங்கியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்குள்ளாக சென்று அதை தானியேலுடன் அந்த மகத்தான தரிசனத்தோடு இணைத்துக் கொள்ள முடியும். How many is left in the little flock here that used to remember when they had the old chart across here? I know Brother Head was. We had several years when they had the old chart. இங்குள்ள சிறு மந்தையில் நான் பழைய விளக்கப்படத்தை இங்கே வைத்திருந்த போது நினைவில் வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர் மீதம் இருக்கிறார்கள்? சகோதரன் ஹெட் அவர் இருந்தார் என்பதை நான் அறிவேன். நான் அந்த பழைய விளக்கப்படத்தை பெற்றிருந்த போது உங்களில் அநேகர் இங்கே இருந்தோம். Now the book of Revelation ties made up, and Daniel ties in with it, Isaiah ties in with it, all the Old Testament ties in with it, and it's the book of the revelation of Jesus Christ. The book of the revelation of Jesus Christ. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தானியேலும் அதனோடு இணைந்து கொள்கிறான். ஏசாயாவும் அதனோடு இணைகிறான். பழைய ஏற்பாடு யாவும் அதனோடு இணைந்துள்ளன. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமாகும். பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தின புத்தகம். And then in there's 7 churches, 7 flags, 7 seals, 7 trumpets. Now a trumpet represents war. A seal, a mystery unfolding. And a flag is what follows every war. அதன் பின்னர் அங்கே 7 சபைகள், 7 வாதைகள், 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள் உள்ளன. இப்பொழுது ஒரு எக்காளம் போரை குறிக்கிறது. ஒரு முத்திரை, ஒரு ரகசியம் வெளிப்படுதல், ஒரு வாதை ஒவ்வொரு யுத்தத்தையும் தொடர்ந்து வருகிறது. And by God's help and with the book of history, I can prove to you that we're living at the 7th trumpet for the 7th flag and the 7th seal to be opened and the 7th vial to be poured out. தேவனுடைய உதவியை கொண்டு சரித்திர புத்தகத்தை கொண்டு நாம் 7ஆம் எக்காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் 7ஆம் முத்திரை திறக்கப்படுவதற்காகவும் 7ஆம் கலசத்தில் ஊற்றப்படுவதற்காகவும் என்பதை என்னால் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். When the 6th one sound, we'll get on that maybe the sealing away on Friday night. When the First World War, while that 6th trumpet sounded exactly according to the time God spoke of it. 6வது துடிக்கும் போது நாம் வெள்ளிக்கிழமை இரவு ஒருவேளை முத்திரையிடுதலை பற்றி பேசலாம். 1ஆம் உலகப் போரின் போது அதாவது தேவன் அதை குறித்து உரைத்த நேரத்தின்படியே சரியாக 6ஆம் எக்காளம் முழங்கினது. Exactly geographically following the seal before that, and when the mystery was revealed in there for the baptism of the Holy Ghost. சரியாக புவியியல் ரீதியாக அதற்கு முன்பிருந்த முத்திரையை பின்பற்றுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கான ரகசியம் அங்கே வெளிப்படுத்தப்பட்ட போது and the people then how the church did not move up and those who were moving refused to walk in light and went back. அப்பொழுது ஜனங்கள் சபையானது எவ்வாறு முன்னேறி செல்லவில்லை என்பதையும் அசைந்து கொண்டிருந்தவர்களும் ஒளியில் நடக்க மறுத்து திரும்பிச் சென்றனர். And the flag was opened at that time and poured out upon the earth, which was influenza that killed all the people as it did the thousands times thousands. அந்த நேரத்தில் வாதை திறக்கப்பட்டு பூமியின் மேல் ஊற்றப்பட்டது. அது சளிக்காய்ச்சல், அது எல்லா ஜனங்களையும் கொன்றது போல 1000 பேர்களையும் கொன்று போட்டது. And then coming down into this last age where we are here, and just come and listen what the Lord has to say about in His Word. Now, that isn't my makeup. I'm just be reading it like a newspaper right out of the Word of God. அதன் பின்னர் நாம் இங்கே இருக்கின்ற இந்த கடைசி காலத்திற்குள் வருகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் அதை குறித்து என்ன கூறுகிறார் என்பதை வந்து கேளுங்கள். இப்பொழுது அது என்னுடைய குணாதிசயம் அல்ல. நான் அதை செய்தித்தாள்களை போன்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். So this is His direct revelation to the church, the revelation of Jesus Christ to the church. எனவே இது சபைக்கு அவருடைய நேரடி வெளிப்பாடாய் உள்ளது. சபைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல். Now before we speak to Him or speak of His writings,
Let us bow our heads and speak to Him just a moment in a word of prayer. இப்பொழுது நாம் அவரிடத்தில் பேசுவதற்கு முன்பு அல்லது அவருடைய எழுத்தை குறித்து பேசுவதற்கு முன்பு நாம் நம்முடைய தலைகளை வணங்கி ஜெபத்தில் சற்று நேரம் அவரிடத்தில் பேசுவோமாக. Our kind Heavenly Father, as we solemnly bow our heads to the dust whence we were taken and shall return someday if Thou dost tarry. எங்கள் தயவுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் எங்கள் தலைகளை மண்ணை நோக்கி பணிவுடன் வணங்கும் போது அங்கிருந்து நாங்கள் எடுக்கப்பட்டோம் என்றும் நீர் வர தாமதித்தால் என்றோ ஒரு நாள் திரும்புவோம். We bow in humility to ask that You will be near us tonight to bless us. I can lay back the pages of this Bible, but there's no man that's able to open the book or to loose the seals thereof. எங்களை ஆசீர்வதிக்க இன்றிரவு நீர் எங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் வணங்குகிறோம். இந்த வேதாகமத்தின் பக்கங்களை என்னால் பின்னுக்கு தள்ள முடியும், ஆனால் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் ஒரு மனிதனும் இல்லை. And it's written in here, He that takes out of this shall be taken out of his part of the book of life, and who adds to it, the plagues of God will be poured out upon him. மேலும் அது இங்கே இதிலிருந்து எடுக்கிறவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து தன் பங்கிலிருந்து எடுக்கப்படுவான், அதனோடு கூட்டுகிறவன் மேல் தேவனுடைய வாதைகள் ஊற்றப்படும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. Father, realizing as mortal men and women sitting here tonight, knowing that we're an eternity bound people. பிதாவே, இன்றிரவு இங்கே உட்கார்ந்திருக்கிற சாவுக்கு ஏதுவான மனிதர்களும் ஸ்திரீகளும் நாங்கள் நித்தியத்திற்குட்பட்ட ஜனங்கள் என்பதை உணர்ந்து அறிந்துள்ளபடியால், God, may the Holy Spirit come, the writer of this Bible, and open up these pages to us, and may Thy humble and profitable servant preach as a dying man to dying man. தேவனே, இந்த வேதாகமத்தை எழுதியவரான பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த பக்கங்களை எங்களுக்கு திறந்து கொடுப்பாராக. உம்முடைய தாழ்மையான பயனற்ற ஊழியக்காரன் மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனைப் போல மரிக்கும் மனிதர்களுக்கு பிரசங்கிக்கட்டும். As if this would be the last service I'd ever have this side of eternity, the last night we'd ever gather together, and may every one of the laity act tonight as if this was their last sermon they'd ever hear. இது கடைசி ஆராதனையாக இருக்கும் என்பது போல நித்தியத்தின் இந்த பக்கத்தில் நான் நடத்தும் கடைசி ஆராதனை இதுவாகத்தான் இருக்கும். நாம் ஒன்றாக கூடும் கடைசி இரவு இதுவாகத்தான் இருக்கும் என்பது போல கூடுவோமாக. சபையில் ஒவ்வொருவரும் இன்றிரவு அவர்கள் கேட்கும் அவர்களுடைய கடைசி பிரசங்கம் என்பது போன்று நடந்து கொள்வார்களாக. God, take away all folly, make us sincere, knowing that we must answer at the judgment of God someday. தேவனே, எல்லா முட்டாள்தனத்தையும் எடுத்து போடும். என்றோ ஒரு நாள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் நாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதை அறிந்து எங்களை உத்தமமுள்ளவர்களாக்கும். And our attitude towards Him and His Word now will determine our eternal destination. இப்பொழுது அவர் மற்றும் அவருடைய வார்த்தையை குறித்த எங்களுடைய மனப்பான்மையே எங்களுடைய நித்திய பயண இலக்கை தீர்மானிக்கும். So, Father, with trembling hearts, we come to Thee and ask, let the Lord Jesus, in the form of the Holy Spirit, take the Word of God tonight and give it to every heart as we have need. எனவே பிதாவே, நடுங்கும் இருதயங்களோடு நாங்கள் உம்மண்டை வந்து கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இன்றிரவு தேவனுடைய வார்த்தையை எடுத்து எங்களுடைய தேவைக்கேற்ப ஒவ்வொரு இருதயத்திற்கும் அதை கொடுப்பாராக. For we ask it in His name. Amen. நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். It just may seem a little strange to me for a few moments now. I'm trying to start opening up a subject to teach, because it's always been on divine healing for the last few years, and then not on prophecy by no means, and then go right into a prayer line. எப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு போதிக்க ஒரு பொருளை திறக்க துவங்க முயற்சிப்பது எனக்கு சற்று வினோதமாக தென்படலாம். ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக அது எப்பொழுதுமே தெய்வீக சுகமளித்தலின் பேரிலிருந்து வருகிறது. அதன் பின்னர் இல்லை, தீர்க்க தரிசனத்தின் பேரில் அல்ல. அதன் பின்னர் நேராக ஒரு ஜெப வரிசையில் செல்ல வேண்டும். But now tonight we want to get the background of the book that we're asking God to open for us. That's the book of the Revelation of Jesus Christ. ஆனால் இப்பொழுது இன்றிரவு
தேவன் நமக்காக திறக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற புத்தகத்தின் பின்னணியை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமாகும். This book was wrote about AD 96 according to the writers, and it was John the beloved. எழுத்தாளர்களின் கூற்றுப்படி இந்த புத்தகம் கிட்டத்தட்ட கிபி 96 அது அன்பார்ந்த யோவானால் எழுதப்பட்டது. And he had this vision on the Isle of Patmos, an isle in the Aegean Sea about 15 miles or something around it in circumference, a real rocky place full of serpents and so forth. ஏஜியன் சமுத்திரத்தில் உள்ள பத்மு தீவில் அவன் இந்த தரிசனத்தை கண்டான். சுமார் 15 மைல்கள் அல்லது ஏதோ ஒன்று, அதை சுற்றிலும் சுற்றளவு கொண்ட ஒரு பாறைகள் மிகுந்த இடம், சர்ப்பங்கள் போன்றவை நிறைந்திருந்தன. For the Roman nation used it as an Alcatraz, as we would have it today, a place of exile of criminals that the government could not control. ரோம தேசம் அதை ஒரு அல்காட்ராஸாக என்ற தீவை போல உபயோகிக்கிறது. இன்றைக்கு நாம் அதை வைத்திருப்பது போல அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட்ட ஒரு இடம். And this book was wrote by the last one of the apostles of our Lord Jesus Christ, believed to be the beloved that leaned on his bosom after the resurrection. இந்த புத்தகம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி அப்போஸ்தலர்களில் ஒருவனால் எழுதப்பட்டது. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய மார்பில் சாய்ந்த அன்பானவன் என்று நம்பப்பட்டது. He said, "What is it to thee if he tarries till I come?" John died an old man. Every one of the martyrs sealed their testimony with their own blood. அப்பொழுது அவர், நான் வருமளவும் இவனுக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று கேட்டார். யோவான் ஒரு வயோதிக மனிதனாக மரித்து போனான். இரத்த சாட்சிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த இரத்தத்தினால் தங்களுடைய சாட்சியை முத்திரையிட்டனர். John, his destiny was met like this. He was caught and boiled in a vat of grease for 24 hours. யோவானின் முடிவு இந்த விதமாக சந்திக்கப்பட்டது. அவன் பிடிபட்டு ஒரு கொழு கொப்பரையில் 24 மணி நேரம் கொதிக்க வைக்கப்பட்டு Hot boiling grease, and without any harm coming to him, and they put him on the isle as commonly believed as a witch. கொதிநிலை கொழுந்துவிட்டு எரிந்தும் அவனுக்கு எந்த தீங்கும் உண்டாகவில்லை. அவர்கள் அவனை அந்த தீவில் பொதுவாக நம்பப்படுவது போல் ஒரு சூனியக்காரன் என்று வைத்தார்கள். He would bewitch the grease so it wouldn't burn him, they said. Of course, it was the power of God that you can't borrow the Holy Spirit out of a man. அவர்கள் அந்த எண்ணெய் அவனை எரித்து விடாதபடிக்கு அவன் அந்த எண்ணெயை சூனியம் செய்தான் என்றனர். உண்மையாகவே அது தேவனுடைய வல்லமையாயிருந்தது. நீங்கள் ஒரு மனிதனிலிருந்து பரிசுத்த ஆவியை கொதிக்க வைத்து எடுக்க முடியாது. Why, so they tried to boil it out of him, but God wouldn't permit it. And he had a work for him to do, and until God was finished with his man, there's nothing in the world can bother him. That's all. Amen. ஏன்? எனவே அவர்கள் அவரிடத்தில் இருந்து அதை கொதிக்க வைக்க முயன்றனர். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அவன் செய்ய வேண்டிய ஒரு பணியை அவர் உடையவராயிருந்தார். தேவன் தம்முடைய மனிதனை கொண்டு முடிக்கும் வரையில் உலகத்தில் அவனை தொல்லைப்படுத்தக்கூடியது ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான். Now, John being old, they are told by historians that he was brought to the church to preach, and he was so old, the only thing he would say was, "Little children, love one another." இப்பொழுது யோவான் வயோதிகனாய் இருந்தபடியால் அவன் சபைக்கு பிரசங்கிப்பதற்காக கொண்டு வரப்பட்டான் என்று சரித்திர ஆசிரியர்களால் கூறப்பட்டிருக்கிறது. அவன் மிகவும் வயோதிகனாயிருந்தான். அப்பொழுது அவன், பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று மாத்திரமே கூறுவான். I tell you, that's a very good thing to preach on. Little children, love one another. As I get older in the ministry now, in my 21st year, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை குறித்து பிரசங்கிப்பது ஒரு மிக நல்ல காரியம். பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எனக்கு வயதாகும் போது, எப்பொழுது ஊழியத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய 21ஆம் வயதில் நான் இருக்கிறேன். I think all the time as I go along that the more I think of the Lord Jesus, the more I begin to find out that it's love that covers the whole thing. Amen. நான் தொடர்ந்து செல்லும் போது கர்த்தராகிய இயேசுவை குறித்து நான் எவ்வளவாய் நினைக்கிறேனோ அவ்வளவாய் அன்பு முழு காரியத்தையும் உள்ளடக்கியதாய் இருக்கிறது என்பதை நான் கண்டறிய துவங்குகிறேன். The love of God shed abroad in our heart by the Holy Spirit. தேவனுடைய அன்பு
பரிசுத்த ஆவியினாலே எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. Now, we'll just read a few verses here to get started, and then we'll go right into the teaching of the church, and then try to bring it to a place of God willing in this much time that I have. இப்பொழுது நாம் இங்கே ஒரு சில வசனங்களை வாசிக்க தொடங்குவோம். அதன் பின்னர் நாம் சபையின் போதனைக்குள் செல்வோம். பின்னர் அதை ஒரு இடத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்வோம். தேவனுக்கு சித்தமானால் எனக்குள்ள இந்த நேரத்தில் To get it over to where we can get in, to where we can pick up the mark of the beast for tomorrow night. நாளை இரவு இந்த மிருகத்தின் முத்திரை என்ற தலைப்பில் எங்கு எடுத்து செல்ல முடியுமோ அங்கு எடுத்து செல்லலாம். Now this is to the church. Now I'm going to try to get at least the church of Ephesus, the first church, and the last church that we're living in now, the church of the Laodiceans. Now, இப்பொழுது இது சபைக்கானதாய் உள்ளது. இப்போது குறைந்தபட்சம் முதல் சபையான எபேசு சபையாவது நான் பார்க்க முயற்சிக்கப் போகிறேன். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி சபை லவோதிக்கேயா சபை. the revelation of Jesus Christ which God gave unto him to show unto his servants things which will shortly come to pass. And he sent his angel and signified it by his angel unto his servant John. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். Now, the scripture gives us a start here. It is a revelation, or the word revelation means something that's revealed. The revelation of Jesus Christ given to John, and an angel was sent to bear record or to signify it. இப்பொழுது வேதம் இங்கே நமக்கு ஒரு துவக்கத்தை அளிக்கிறது. அது வெளிப்படுத்துகிற விசேஷம் இல்லை, வெளிப்பாடு என்ற வார்த்தைக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஏதோ ஒன்று என்று பொருள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. அதை குறித்து சாட்சி கொடுக்க அல்லது அதை அடையாளம் காட்ட ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். And he bare record of the word of God and of the testimony of Jesus Christ and of the things which he saw. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். Blessed is he that readeth. வாசிக்கிறவனும் பாக்கியவான்கள். How many would like